சுபைக்குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2025. இந்த தேர்விற்கு தமிழ் பாடத்திற்கு பயிற்சி எடுக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு நம்ம என்ன செய்கிறோம், கொடுக்கப்பட்டுள்ள புதிய பாடத்திட்டத்தில் இருந்து பயிற்சி வகுப்புகளானது நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதன் அடிப்படையில் இன்று பயிற்சி வகுப்பு 7 இக்கால இலக்கியங்களில் நாடகம் குறித்த தகவல் கிட்டத்தட்ட ஒரு 150 வினாக்களானது இதில் தொகுத்துருக்கோம். ஸோ நாடகம் என்ற டாப்பிக்கில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸாக இதை நம்ம பார்க்க போகிறோம். இந்த பிஜி எக்ஸாமிற்கு நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக இந்த இறுதி கட்ட ப்ரிப்பரேஷனுக்காக 55,000 ஒன்லைனர் யூனிட் வைஸாக உங்களுக்கு கிரியேட் பண்ணி, ஸோ அதிலிருந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா 25,000 வினாக்களை உள்ளடக்கிய டெஸ்ட் பேஜ் ஆனது நம்ம கண்டக்ட் பண்ணி கொண்டு போகிறோம். ஸோ இந்த டெஸ்ட் பேஜ் போக நம்ம என்ன செய்யறோம், 30,000 வினாக்களை உள்ளடக்கிய கொஸ்டின் பேங்க், ஸோ அதே மாதிரி திருப்புதலுக்கு 15,000 வினாக்கள்னு சொல்லி உங்களுக்கு பார்த்திங்கன்னா நம்ம என்ன செய்கிறோம், ப்ரொவைட் பண்ணுறோம். சுபைக்குழு ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க. ஸோ இதில் ஒவ்வொரு ஆசிரியர்களுடைய அரசு பணியினுடைய கனவை நனவாக்குவதற்கான வழிமுறைகளை நம்ம என்ன செய்கிறோம், உருவாக்கி கொடுக்குறோம். ஸோ இன்றைய பயிற்சியில் முதல் வகுப்பு முதல் வினா பாருங்க. நாடக உலகின் இமயமலை என்று என்.எஸ். கிருஷ்ணனால் வர்ணிக்கப்பட்டவர் யார்? சங்கரதாஸ் சுவாமிகள். இன்று வளர்ந்து வரும் நாடக கலைக்கும் கலைஞர்களுக்கும் ஆணிவேர் சங்கரதாஸ் சுவாமிகளே என்று பாராட்டியவர் யார்? எஸ்.வி. சகஸ்கர நாமம். சென்னை பஞ்சத்து நிவாரண நிதிக்காக பம்மல் சம்பந்தனார் எழுதிய நாடகம் முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும். முறையாக சட்ட படிப்பை முடித்திருந்தாலும் திருவனந்தபுரம் மகாராஜா கல்லூரியில் தத்துவ பேராசிரியராக பணிபுரிந்த நாடக ஆசிரியரானவர் பே. சுந்தரம் பிள்ளை. 1941ஆம் ஆண்டு தனது 16வது வயதில் கலைஞர் தொடங்கிய கையெழுத்து பத்திரிகையானது மாணவ நேசன். புராண நாடக வேந்தர் என்று போற்றப்படக்கூடியவர் ஆர்.எஸ். மனோகர். தமிழ் நாடக இலக்கியங்களில் முதன்மையானதாக போற்றப்படக்கூடிய நாடகம்னா மனோன்மணியம். இங்கிலாந்தில் டைம்ஸ் ஏடு என்ற பத்திரிகையால் பாராட்டப்பட்ட கலைஞரின் நாடகம் காகிதப்பூ. அண்ணாவின் நாடகங்களில் தேவலோகத்து நீதிமன்ற வாடாடுவதாக அமைத்து ராவணன் குற்றமற்றவன் என நிறுவுவதாக அமைந்த நாடகமானது நீதி தேவன் மயக்கம். போர்க்குறியின் காயமே புகழின் காயம் என்னும் வீர வசனம் இடம்பெற்ற நாடகம் எது? மனோன்மணியம். பம்மல் சம்பந்தனார் இயற்றிய முதல் நாடகமானது லீலாவதி சுலோச்சனா. ஸோ ஒவ்வொன்றையுமே அப்படியே குறிப்பிடுத்துக்கோங்க. லீலாவதி சுலோச்சனா. மனோன்மணியம் நாடகத்தில் புருஷோத்தமனின் அரண்மனைக்கு தூதுவனாக சென்றவன். மனோன்மணியம் நாடகத்தில் புருஷோத்தமனினுடைய அரண்மனைக்கு தூதுவனாக சென்றவன் பலதேவன். 1990இல் தென்பாண்டி சிங்கம் என்ற நூலுக்காக ராஜராஜன் விருது பெற்றவர் மு. கருணாநிதி. 1914இல் உலக போரின் போது பம்மல் சம்பந்தனார் எழுதிய நாடகமானது ராஜபுத்திர வீரன். தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் என்று
அழைக்கப்படும் தவத்திரு சங்கரதாஸ் சுவாமிகளினுடைய இயற்பெயர் என்னன்னா சங்கரன். இயற்பெயரானது சங்கரன். சீவகனின் குலக்குரு யார் என்று எழுதுக. சீவகனுடைய குலக்குருவானது சுந்தர முனிவர். எளிய அரங்கு என்ற பெயரில் அறிமுகப்படுத்தப்பட்ட நாடகமானது தெரு நாடகம். கலைஞர் நடித்த முதல் நாடகமானது நச்சுக்கோப்பை. கலைஞர் நடித்த முதல் நாடகம் நச்சுக்கோப்பை. தங்களின் பாடல்களை பணம் கொடுத்து பெற்றுக்கொள்கிறோம் என அணுகிய போது தமிழை விலைக்கு விற்க சம்மதிக்க மாட்டேன் என உறுதியோடு மறுத்தவர் யாருன்னா சங்கரதாஸ் சுவாமிகள். சீதை, ராவணன் உள்ளிட்ட கதாபாத்திரங்களை பின்புலமாக்கி PS ராமையாவால் எழுதப்பட்ட நாடகம் எது? PS ராமையாவால் எழுதப்பட்ட நாடகம் எதுனா வேதவதி. வேதவதி. சுதந்திர வேட்கை கொண்ட பெண் கதாபாத்திரத்தில் மன வலிமையை கூறக்கூடிய நாடகமானது பூவிலங்கு. நாட்டின் கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் ஆகியவற்றை தன்னகத்தே காட்டுவதே நாடகம் என்று கூறியவர் ஔவை TK சண்முகனார். புதுமைகளை உள்ளடக்கி நாடக கலைக்கு இலக்கணம் வகுத்த பரிதிமாற் கலைஞர் பின்னூலானது நாடகவியல். நாடகவியல் என்ற நூலின் ஆசிரியர் பரிதிமாற் கலைஞர். புதுமைகளை உள்ளடக்கிய நாடக கலைக்கான இலக்கணம் வகுத்து கூறக்கூடிய நூல். பதச்சோறு என்ற வானொலி நாடகத்தை படைத்தவர் PS ராமையா. பதச்சோறு PS ராமையா. சேர நாட்டின் பெருமைகளை விளக்கக்கூடிய வகையில் 1952 பாரதி பதிப்பகத்தால் வெளியிடப்பட்ட நாடகம் எது? பாரதி பதிப்பகத்தால் வெளியிடப்பட்ட நாடகமானது சேரன் செங்குட்டுவன். சேரன் செங்குட்டுவன். நாடக நடிகர்களுக்கு ஒழுக்கம், கட்டுப்பாடு அவசியம் என்பதை வலியுறுத்தியவர் சங்கரதாஸ் சுவாமிகள். மனோன்மணியம் நாடகத்தில் இடம்பெறும் சேர நாட்டு மன்னன் புருஷோத்தமன். அண்ணாவின் நாடகங்களில் திரைப்படமாக்கப்பட்ட முதல் நாடகம் எதுனா நல்ல தம்பி. நாடக ஆசிரியர் RS மனோகரினுடைய இயற்பெயர் என்ன? லட்சுமி நாராயணன். ஆங்கிலத்தில் லிட்டன் பிரபு எழுதிய ரகசிய வழி என்ற நூலை தழுவி மனோன்மணியம் என்ற செய்யுள் வடிவிலான நாடகத்தை படைத்தவர் பே. சுந்தரம் பிள்ளை. தன்னுடன் பயின்ற பள்ளி நண்பர்களை ஒருங்கிணைத்து கலைஞர் உருவாக்கிய அமைப்பானது இளைஞர் மறுமலர்ச்சி அமைப்பு. இன்குலாப் எழுதிய ஔவை நாடகம், சி ராமானுஜம் எழுதிய மௌனகுரம் ஆகிய நாடகங்களை மேடை ஏற்றியவர் எம் மங்கை. சுந்தரம் பிள்ளைக்கு யாப்பருங்கல காரிகை, நன்னூல் உள்ளிட்ட இலக்கணங்களை கற்பித்து கொடுத்தவர் யாருன்னா நாராயணசுவாமி. நாராயணசுவாமி என்பவர். நடிப்பதற்காக அன்றி படிப்பதற்காகவே இயற்றப்பட்ட செய்யுள் நாடகம் எதுனா மனோன்மணியம். மனோன்மணியம் படிப்பதற்கு, சரியா, நடிப்பதற்காக அன்றி படிப்பதற்காகவே இயற்றப்பட்ட செய்யுள் நாடகமானது மனோன்மணியம். காந்தி கிராமம் கலாச்சார அகாடமி சார்பாக 1977 முதல் நாடக பயிற்சி பட்டறையை தொடங்கியவர் சி ராமானுஜம். நாடக கலைஞர்களை
கலைஞர்கள் என அழைக்கச் செய்தவர், நாடகத்தின் நேரத்தை முறைப்படுத்தியவர், நாடக உலகின் பிதாமகர் என்ற பெருமைக்கெல்லாம் சொந்தக்காரர் யாருன்னா பம்மல் சம்பந்தனார். பம்மல் சம்பந்தனார். அடுத்த வினா பாருங்க. வினா எண் 37. கலைஞரின் அரசியல் ஆர்வத்திற்கு காரணமாக இருந்தவர் யாருன்னா பட்டுக்கோட்டை அழகிரி சுவாமி. மனம் கவரும் மனோன்மணியம் என்ற நூலை படைத்தவர் உலகநாதன். வட்டப்புள்ளி விளக்குகள், குறைப்பான் விளக்குகளை லண்டனில் இருந்து வரவழைத்து புதுமை செய்தவர் டி.கே. சண்முகம். சிறுகதை, நாவல் மட்டுமன்றி நாடகத்துறையில் இறங்கினார், அதிலும் கரிசமான வெற்றி கண்டார் என பி.எஸ். ராமையாவை பாராட்டியவர் யார்? பி.எஸ். ராமையாவை பாராட்டியவர் ஸ்ரீனிவாசன். கே. ஸ்ரீனிவாசன். பொம்மலாட்டத்தில் இருந்து அவற்றிலிருந்துதான் நாடகம் தோன்றியது. பொம்மலாட்டத்திலிருந்து தான் நாடகம் தோன்றியது என்று கூறியவர் பிக்சல். கலைஞர் மு. கருணாநிதியின் இயற்பெயரானது தட்சிணாமூர்த்தி. நவீன நாடக இலக்கியத்தின் தந்தை என போற்றப்படக்கூடியவர் ஹென்றி இப்சன். ஹென்றி இப்சன் நவீன நாடக இலக்கியத்தின் தந்தை என்று போற்றப்படக்கூடியவர். சிறுவர்களை மட்டுமே முழுக்க முழுக்க வைத்து ஸ்ரீ பால சண்முக ஆனந்தா சபா இவற்றை உருவாக்கியவர் டி.கே. சண்முகம். ஒரு கதையின் வரலாற்றை திரை, உடை, நடை, பாவனைகளாலும் இனிய கீதங்களாலும் இடத்திற்கு தக்கபடி வசனத்துடன் இயற்கையாக நடத்தப்படுவதே நாடகம் என்று கூறியவர் சங்கரதாஸ் சுவாமிகள். மனோன்மணியத்தில் உள்ள காட்சிகளின் எண்ணிக்கை எத்தனைனா 20 காட்சிகள். மனோன்மணியத்தில் உள்ள காட்சிகளின் எண்ணிக்கை எத்தனைனா 20 காட்சிகள். ஆர்.எஸ். மனோகர் நடித்த முதல் சமஸ்கிருத நாடகம் மிருச்சகடிகா. கலைஞர் அவர்கள் பாண்டியன் என்னும் கதாபாத்திரத்தில் நடித்து அரங்கேற்றம் செய்த நாடகமானது தூக்குமேடை. 1990 நாடக தகவல்களை வெளியிடுவதற்கென்று ரங்கராஜன் என்பவரால் தொடங்கப்பட்ட இதழானது நாடகவெளி. நாடகவெளி ரங்கராஜன் என்பவரால் தொடங்கப்பட்ட இதழானது நாடகவெளி என்பது. நிழல் ஆட்டத்தில் இருந்துதான் நாடகம் தோன்றியது, விடர்ஸ் என்பவரின் கூற்று. நாடக போக்கின் புதிய முயற்சியில் பெண்களையே முழுக்க முழுக்க வைத்து நாடக சபையை உருவாக்கியவர் பாலாமணி அம்மையார். இந்த பாலாமணி அம்மையார் என்பவர் பெண்களை முழுக்க முழுக்க வைத்து நாடக சபையை உருவாக்கியவர். ஒரு கருத்தை இசையோடு பாடும்போது அது இசைத்தமிழ். இசையோடு பாடியும் ஆடியும் நடிக்கும் பொழுது அது நாடக தமிழ் ஆகிறது என்று விளக்கம் அளித்தவர் பாரதிதாசன். பம்மல் சம்பந்தனாரின் படைப்புகள்ல சமுதாய சீர்கேட்டை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் 6 பாகங்களாக நடிக்கப்பட்ட அங்கத நாடகமானது சபாபதி நாடகம். பகுத்தறிவு கருத்துக்களின் ஒளி வீச்சாக கலைஞர் படைத்த நாடகமானது பரதாயனம். 1956 முதல் 1970 வரை பி.எஸ். ராமையா அவர்கள் நாடகம் எழுதிய நாடக சபாவானது சேவா ஸ்டேஜ். தமிழ் செய்யுள் நாடக இலக்கியத்தின் தந்தை என்று போற்றப்படக்கூடியவர்
பே. சுந்தரம் பிள்ளை தமிழ் செய்யுள் நாடக இலக்கியத்தின் தந்தை என்று போற்றப்படக்கூடியவர் பே. சுந்தரம் பிள்ளை. கோணாகியான் எனதென்று அவரவரை கூத்தாட்டுவனாக நின்றாயை என் சொல்லி வாழ்ந்துவனே என நாடக குறிப்புகளை சான்றாக பகரக்கூடிய நூலானது திருவாசகம். சங்கரதாஸ் சுவாமிகளின் வாழ்க்கை குறிப்பினை தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் என்னும் பெயரில் எழுதியவர் டி.கே. சண்முகம் அவர்கள். சங்கரதாஸ் சுவாமிகளினுடைய வாழ்க்கை குறிப்பினை தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் என்னும் பெயரில் எழுதியவர் டி.கே. சண்முகம். சாம்ராட் அசோகன் வெள்ளிக்கிழமை, சரிங்களா, சாம்ராட் அசோகன் வெள்ளிக்கிழமை ஆகிய நாடகங்களை படைத்தவர் கலைஞர். தமிழில் புதினங்களை நாடகமாக்கக்கூடிய புதிய முயற்சிகளை மேற்கொண்டவர் எம். கந்தசாமி முதலியார். எம். கந்தசாமி முதலியார். சுகுணவிலாச சபா என்ற அமைச்சூர் நாடக சபாவை உருவாக்கியவர் பம்மல் சம்பந்த முதலியார். சுகுணவிலாச சபா என்பதை உருவாக்கியவர் பம்மல் சம்பந்த முதலியார். ஹரிச்சந்திரன் நாடக கதையை மாற்றி பொய்யை மட்டும் பேசும் நகைச்சுவை நையாண்டியாக பம்மல் சம்பந்தனரால் படைக்கப்பட்ட நாடகம் சந்திரகிரி. சிலப்பதிகாரத்தின் சுவையை மென்மேலும் மெருகேற்றக்கூடிய வகையில் சிலப்பதிகார நாடக காப்பியத்தை பூம்புகார் நாடகம் என்ற பெயரில் படைத்தவர் கலைஞர். பணக்காரன் ஏழை போன்ற வேறுபாடுகள் சமுதாயத்தில் ஏற்படுத்தும் தாக்கத்தை படம் பிடித்து காட்டுவதாக அமைந்த அண்ணாவின் நாடகம் எதுனா ஓர் இரவு என்பது அண்ணாவின் நாடகம். சடங்கின் அடிப்படையிலேயே நாடகம் தோன்றியது என்று கூறியவர் சடங்கின் அடிப்படையிலேயே நாடகம் தோன்றியது க. சிவதம்பி. உள்ளத்தின் அன்பினையும் அறிவின் தூய்மையையும் வெளிப்படுத்தி மக்களை பண்படுத்தும் மகத்தான கலையே நாடகம் என்று கூறியவர் டி.கே. சண்முகம் அவர்கள். சங்கரதாஸ் சுவாமிகளை தன் மகனாக தத்தெடுத்து கொண்டு இசை பாடம் கற்பித்தவர் யார்னா புதுக்கோட்டை மகா வித்வான் மான்பூண்டியா பிள்ளை. பி.எஸ். ராமையா அவர்களுக்கு நாடகத்துறையில் காலூன்ற உதவியவர் என்.வி. ராஜாமணி. நிஜ குதிரை, நிஜ யானை, தேர் போன்றவற்றை மேடைக்கு கொண்டு வந்து நீளம், அகலம், உயரம் என்னும் முப்பரிமாணம் கொண்ட காட்சி அமைப்புகளுடன் மேடை அமைத்தவர் சி. கண்ணையா. குழந்தை நாடக வரிசையில் தங்க குழந்தைகள் என்ற நாடகத்தை படைத்தவர் மின்னூர் சீனிவாசன். கலைஞரால் எழுதப்பட்ட அரசியல் நாடகங்கள்ல புகழ் பெற்றது திருவாரூர் தேசிகம் பிள்ளை. பம்மல் சம்பந்தனாரின் நாடகங்கள்ல முதன்மையானதும் மிக அதிகமான முறையில் மேடையில் நடிக்கப்பட்டதுமான புகழ்பெற்ற நாடகம் எது? புகழ்பெற்ற நாடகமானது மனோகரா நாடகம். பேரறிஞர் அண்ணா எழுதிய முதல் நாடகம் எது? அண்ணா எழுதிய முதல் நாடகமானது சந்திரோதயம் என்பது பேரறிஞர் அண்ணாவால் எழுதப்பட்ட முதல் நாடகம். பேரறிஞர்
அண்ணாவால் எழுதப்பட்ட முதல் நாடகம். பாரம்பரிய வட்ட அரங்கு என்ற முறையை புதுப்பித்து ஒரு பக்க அரங்கமாக வடிவம் மாற்றி புதிய முயற்சியை மேற்கொண்டவர் சங்கரதாஸ் சுவாமிகள். வெண்பா, கலித்துறை, அகவல், விருத்தம் என 4 பாக்கள் மாறி மாறி வர 40 செய்யுள்களில் எழுதப்பட்ட கலைஞருடைய குறு நாடக தொகுப்பு நான்மணி மாலை நாடகங்கள். நடனத்தில் இருந்தே நாடகம் தோன்றியது. ஹில்லேப் பிராண்ட் என்பவரின் கூற்று. 1944 கலைஞர் முதல் முறையாக வசனம் எழுதிய நாடகம் சாந்தா என்ற பழனியப்பன். தமிழ்நாட்டில் நிறுவப்பட்ட முதல் பயில்முறை நாடக சபையானது சுகுண விலாச சபா. சுகுண விலாச சபா நடிப்பதற்காக மட்டுமின்றி படிப்பதற்காகவும் வரலாற்று நிகழ்வின் கற்பனை கலந்து எழுதப்பட்ட நாடகம் எதுனா ஒரே முத்தம். ஒரே முத்தம். பிரெஞ்சு மொழியில் இருந்து காலபன் கள்ளத்தனம் என்ற நாடகத்தை தமிழில் மொழிபெயர்த்தவர் யார்னா பம்மல் சம்பந்த முதலியார். ஒருவருக்கு நடிப்பாற்றல் வேண்டுமெனில் 13 வகையான குணங்கள் இருக்க வேண்டும் என்று கூறியவர் ஹியூபெர்ட். நாடகத்திறனை அடிப்படையாக கொண்டு PS ராமையா இயக்கிய திரைப்படமானது ராமானுஜர். 1958 நெல்லை மாவட்ட மாநாட்டில் கழக நிதி திரட்டலுக்காக எழுதப்பட்ட நாடகமானது உதயசூரியன். போல செய்தல் என்பதில் இருந்துதான் நாடகம் தோற்றம் பெற்றதாக வரையறுப்பவர் அரிஸ்டாட்டில். இரவு நேரத்தில் நடைபெறும் நாடக முறையில் புதுமை செய்து காலை 10 மணி காட்சியாக நடத்தி காட்டியவர் சி. கண்ணையா. தமிழ் கனி பதிப்பகத்தால் வெளியிடப்பட்ட கலைஞரின் நாடகமானது புனித ராஜ்யம் கலைஞரால் வெளியிடப்பட்டது. சிறுவர்களை மட்டுமே நடிகர்களாக கொண்டு 1910 சங்கரதாஸ் சுவாமிகள் தொடங்கியது சமரச சன்மார்க்க நாடக சபா. சமரச சன்மார்க்க நாடக சபாவை தோற்றுவித்தவர் யார் கேட்டாங்கன்னா சங்கரதாஸ் சுவாமிகள். காலம் 1910. சிறுவர்களை மட்டுமே நடிகர்களாக கொண்டு உருவாக்கப்பட்ட சபா. நாடகம் என்பது நாகரிக கண்ணாடி, பாமர மக்களின் பல்கலைக்கழகம் என்று வர்ணித்தவர் T.K. சண்முகம். விளையாட்டில் இருந்தே நாடகம் தோன்றியது என்பவர் ஹில்லேப் பிராண்ட் என்பவரின் கூற்று. ஹில்லேப். இன்பியல் நாடகமான மனோன்மணியத்தில் இடம்பெறும் துணை கதைகள் எதுனா சிவகாமியின் சரிதம். நவீன போக்குடைய பலியாடுகள் என்ற நாடகத்தை படைத்தவர் K.A. குணசேகரன். நவீன போக்குடைய பலியாடுகள் என்ற நாடகத்தை படைத்தவர் K.A. குணசேகரன். நாடக இலக்கியம் போல் விரைந்து மனமாற்றம் செய்யும் ஆற்றல் வேற எந்த கலைக்கும் இல்லை என்று கூறியவர் கலைஞர். நிக்கோலாய் கோகோல் என்பவரின் இன்ஸ்பெக்டர் ஜெனரல் என்ற நாடகத்தை தழுவி PS ராமையா எழுதிய நாடகம் எது? PS ராமையா
எழுதிய நாடகமானது பிரசிடென்ட் பஞ்சாட்சரம். பிரசிடென்ட் பஞ்சாட்சரம். மனோன்மணியம் நாடகத்தில் பாண்டிய நாட்டின் தலைநகரை மதுரையிலிருந்து நெல்லைக்கு மாற்றி அங்கே கோட்டை கொத்தளங்களை உருவாக்கியவன் குடிலன். திமுக திராவிட முன்னேற்ற கழகம் முதல் மாநில மாநாட்டில் கலைஞர் அரங்கேற்றிய நாடகமானது வாழ முடியாதவர்கள். தொடக்க கால நவீன நாடக முயற்சியில் அறிமுக வடிவம் தெரு நாடகம். நீராளும் கடலொடுத்த நிலமடந்தை என்ற தமிழ்தாய் வாழ்த்து பாடலுக்கு இசை அமைத்தவர் எஸ் விஸ்வநாதன். இன்று வரை புகழ்பெற்றதாக விளங்கக்கூடிய கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டு என்ற வசனம் காணப்படக்கூடிய நாடகம் எதுனா அண்ணாவினுடைய நாடகம் வேலைக்காரி. இந்த வேலைக்காரி என்ற நாடகத்தில் தான் இந்த வசனம் இருக்கு. கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டு. இதனுடைய ஆசிரியர் அண்ணா. 1891 வெளிவந்த சுந்தரம் பிள்ளையின் முதல் நூலானது சாத்திர சங்கிரகம் என்பது சுந்தரம் பிள்ளையினுடைய நூல். மகாபாரத்து கர்ணனின் கதையை அடிப்படையாக கொண்டு PS ராமையா இயற்றிய தேரோட்டியின் மகன் என்பது நாடகம். தமிழ் நாடகங்களை முதலில் உரைநடையில் எழுதியவர் யார்? தமிழ் நாடகங்களை முதல்ல உரைநடையில் எழுதியவர் பம்மல் சம்பந்தனார். நாடகத்திற்கென்று அகில இந்திய அளவில் உருவாக்கப்பட்டு யுனெஸ்கோவின் சர்வதேச நாடக கலை மையத்தோடு இணைக்கப்பட்ட அமைப்பு பாரதிய நாட்டிய கலை. தத்தளித்து நின்ற தமிழ் நாடக கலைக்கு புத்துயிர் அளித்த புண்ணியவான் என பம்மல் சம்பந்தனாரை பாராட்டியவர் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. TK சண்முகத்திற்காக சங்கரதாஸ் சுவாமிகள் எழுதிய நாடகம் அபிமன்யு நாடகம். குண்டலகேசி கதையை பின்புறமாக கொண்டு திருவாரூரில் அரங்கேற்றப்பட்ட நாடகமானது மந்திரி குமாரி. கவிதை வடிவிலான நாடக நூலான மனோன்மணியத்தின் பாவகையானது ஆசிரியப்பா. புதுமையான முயற்சியாக நவீன நாடக வரம்பில் 1947 பாரதிதாசனால் எழுதப்பட்ட உரையாடல் இல்லாத நாடகமானது அமைதி. உரையாடல் இல்லாத நாடகம் பாரதிதாசனால் எழுதப்பட்டது 1947 அமைதி. நாடகத்துறைக்கு தமிழ் நூல்கள் இல்லையே என்ற குறையினை தீர்க்க வந்த நாடக நூலானது மனோன்மணியம். பராசக்தி திரைப்படத்தை கேலி செய்து வரையப்பட்ட கார்ட்டூன் ஓவியத்தின் பெயரிலேயே கலைஞர் இயற்றிய நாடகமானது பரபிரம்மம். விவேக சிந்தாமணியில் வெளிவந்த ஒரு நற்றாயின் புலம்பல் என்ற பாடல் தொகுப்பின் ஆசிரியர் சுந்தரம் பிள்ளை. நாடக தோற்றத்திற்கான அடிப்படை பாவை கூத்து. நாடக தோற்றத்திற்கான அடிப்படை பாவை கூத்து என்று கூறியவர் பிஷல். முரசொலி நாடக மன்றத்தின் சார்பாக 1963 இயற்றப்பட்ட நாடகம் எது? மணிமகுடம். நாடகமானது மணிமகுடம். நாடகம் மணிமகுடம். பம்மல்
சம்பந்தனாரின் கலை சேவையை பாராட்டி 1959 அளிக்கப்பட்ட பட்டமானது பத்மபூஷன் பட்டம். அண்ணாவின் படைப்புகளில் நாடகத்தை மீறிய கலைத்தாக்கமுடையதாக அமைந்த நாடகம் சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம். சிறுவர் நாடக விருந்து படைத்தவர் தணிகை உலகநாதன். திருக்குவளை நாடக ஆசிரியர் கலைஞர். RS மனோகரனின் நாடக சபா, நேஷனல் தியேட்டர், பழுதூர் என்ற கதைக்களத்தில் பலதேவர் என்னும் கதாபாத்திரத்துடன் கலைஞர் படைத்த நாடகம் மகான் பெற்ற மகன். நாடக மேடை நினைவுகள் மற்றும் நாடக நடிப்பு கலையில் தேர்ச்சி பெறுவது எப்படி ஆகிய நாடகம் சார்ந்த நூல்களை இயற்றியவர் பம்மல் சம்பந்தனார். தமிழ் நாடகம் என்பது தானாய் தமிழ் மொழியிலேயே உற்பத்தி ஆனது என்றவர் பரிதிமாற் கலைஞர். உற்பத்தி ஆனது என்றவர் பரிதிமாற் கலைஞர். 1963 நல்ல இந்தி எதிர்ப்பு மாநாட்டில் நடத்தப்பட்ட நாடகமானது மாற்றான் தோட்டத்து மல்லிகை. பூம்புலியூர் நாடகம் இயற்றியவர் கமலாயப்பட்டர். பூம்புலியூர் நாடகம் கமலாயப்பட்டரால் எழுதப்பட்டது. ஸோ இந்த பகுதியில் கொடுத்துருக்கக்கூடிய வினாக்களை பயன்படுத்திக்கோங்க. இது போன்ற ஒவ்வொரு தலைப்புகள் வாரியான வினாவிற்கு சுபிக்குழுவை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. உங்களுடைய அரசு பணி கனவு லட்சியத்தை எட்டும் வரை சுபிக்குழுவோடு இணைந்திருங்கள். நன்றி நண்பர்களே.